ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 27 வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துங்க. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சவுண்டாக வாசிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்க நான் பின்னாடி வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. என்ன சொல்கிறான்னு 2 விஷயம் சொல்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலர். நைட் ப்ரேயர் வந்தவங்களுக்கு தெரியும், யாக்கோபாக இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்குள்ளாக கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நிறைய இடத்துல யாக்கோபை பற்றியும் இஸ்ரவேல் அப்படிங்கிற வார்த்தையும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தேவன் கடைசி காலத்தில் அப்படி யாக்கோபாக இருக்கிறவர்களை இஸ்ரவேலாய் மாற்றுகிறதே கர்த்தருடைய திட்டமாக இருந்து பேசப்பட்ட மேஜர் ப்ராஃபெட் ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றாரா? 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? என் வழி கர்த்தருக்கு, சொல்லுங்க, என் வழி, எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்களேன். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. என்னோட வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. தேவனுக்கு என்னோட வழி தெரியல அப்படின்னும், இன்னொன்று என்னது, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது. எனக்கு ஒரு நியாயம் வேணும், அந்த நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது அப்படின்னு நீ ஏன் சொல்றேன்னு தேவன் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஐயோ இந்த இடத்துக்கு முட்டிட்டு நிக்கிறேனே, இந்த விஷயத்தை நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு, நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவேன்? சட்டையை பிடிச்சி கேட்பாங்க பார்த்தீங்க, அப்புறம் சொல்லுவேன் நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தேவன் உங்க சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்கிறாருன்னா, எப்போ நீ சொல்வ? என்னன்னு கர்த்தருக்கு என்னன்னு கர்த்தருக்கு என்னங்க, இல்லை இந்த ஒரு பழைய ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வெடிஞ்சதுக்கப்புறம் சீதைக்கிறாம சித்தப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே திருத்து என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சொல்லுங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, கர்த்தருக்கு உன்னுடைய வழி மறைஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்லுவேன்னு கேட்குறாரு. நியாயம் தேவனிடத்தில் எட்டலை அப்படிங்கிறதையும் எப்படி சொல்லுவேன்னு கேட்குறாரு. ராமன் சொல்லுங்களேன். உங்களை பார்த்து நீங்களே கேள்வி, எப்படி சொல்லுவேன்? சொல்லு, நீங்களே கேள்வி, எப்படி சொல்லுவேன்? உங்க பண பிரச்சனையில தேவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கிறார். வழியே தெரியாம முட்டின மாதிரி ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்களா? அங்க ஆண்டவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அங்க ஆண்டவர் இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். மனுஷங்கள் எல்லாம் கைவிட்டு இதோட முடிஞ்சதுரா சாமின்ற லெவலுக்கு உங்க வாழ்க்கை முடிஞ்சு போற அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல தேவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் நினைச்சாருன்னா எங்க உலகம் முடிஞ்சதுன்னு சொன்னதோ அந்த இடத்துல புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ராமன் சொல்லுங்களேன். அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர்னா, உலகத்திலே ஒரு விஷயம் இல்லாட்டியும் என் பிள்ளைக்காக அதை உருவாக்கி கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் சொன்ன சில பேர் காதல வெளில நினைக்கிறேன். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுக்கிய, உனக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்காகவே சிலரை எழுப்பி நிப்பாட்டுவார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில டோர்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும், அப்பதான் நீங்க வாழ முடியும். அப்படிதானே? அப்ப அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு யாருனால மட்டும் முடியும் கேட்டீங்கன்னா, தேவனால மட்டும்தான் முடியும். நீங்க எந்த விதத்தில் உங்க படிப்பை வச்சு யோசித்தாலும் அதை ஓப்பன் பண்ண முடியாது, உங்க சேலரி வச்சு யோசித்தாலும் அதை ஓப்பன் பண்ண முடியாது, உங்க திறமைகளை வச்சு யோசித்தாலும் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரே ஒருத்தனால மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அது தேவனால மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க என்னன்னு சொல்றீங்க, வாயை திறந்து என்ன சொல்றீங்க? இங்க வழியே இல்லைங்க அப்படின்றீங்க. என்னோட நியாயம் கர்த்தர்கிட்ட எட்டலை அப்படின்றீங்க. ராமன் சொல்லுங்களேன். இப்ப திருப்பி வாசிங்களேன். 27வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. அப்புறம் 28, பூமியின் கடையாந்தரங்களை
சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. இருங்க சொல்லுங்க, சோர்ந்து போவதும் இல்லை. அப்பவே சொன்னேன் அந்த வழியில போக கூடாதுன்னு. ஏன் போன அப்படின்னு சோர்ந்து போய் பேசுறது கிடையாது. நீ எந்த வழி எடுத்தாலும் அவருக்கு கிராஃப் அப்படி தூரமா வச்சு பார்ப்பார். யோ இங்க போயிட்டியா, இங்க போனா இப்படி போயிட்டு அப்படி போயிடலான்னு அவருக்கு வழி தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூகுள் மேப்ல நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா, சில டைம்ல நான் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ டிராஃபிக் ஆகிடுமா, அப்படியே ஓரமாக நின்று ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த லெஃப்ட் எடுத்து அப்படி சுற்றி வெளியே வர முடியுமா அப்படின்லாம் பார்த்து உள்ள புந்துல போயிருக்கிறேன். எப்போ நீங்கள் மேலேருந்து பார்ப்பீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வழி தெரியும். உங்களை வழியை சொல்லி கொடுக்குற உங்க அப்பா மேலேருந்து பார்த்துருக்கிறாரு. தம்பி அங்கே லெஃப்ட் எடு, அடுத்த ரைட்டில் வெளியே வந்துடுற பாருங்க. ஆனால் நமக்கு என்னன்னா இப்படி போனாதாங்க புதுமொழி போக முடியும், இப்போ போனாதான் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். இந்த மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா சில டைம் நைட் டைமில் ஃபுல்லாக அடைச்சிருவாங்க மெட்ரோக்காக. அந்த டைமில் மெயின் ரோட்லேருந்து அப்படி டேக் ரைட்டுன்ட்டு எவனா அந்த பேரிகேட்டில் போட்டு வச்சுருப்பாங்களா, எடுத்துகிட்டு இப்படி உள்ளே வரப்போ நான் வீட்டுக்கு வெளியே நின்றுந்தேன்னா வேறு எப்படி புதுமொழிக்கு போகிறது அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு வழி. அப்போ வழி ஒருத்தர் சொல்ல வேண்டியது, நீங்கள் யாராவது உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிறதுக்கான எல்லா பலனையும் வச்சுட்டு இருக்கீங்களா? யாருமே வச்சில்ல. ஆமா தானே? அப்ப யார் வச்சிருக்கிறா? யாருங்க வச்சிருக்கிறா? யாருமா வச்சிருக்கிறா? யாருமா வச்சிருக்கிறா? தேவண்ணாவா? யார் அது? யாரோ தேவண்ணா. யாரு வச்சிருக்க? யார் வச்சிருக்கிறா? உலகத்துல நீங்க பலன் நட்டு போய் நிற்கிற இடத்துல நீங்க கண்டிப்பா உங்களை பலன் படுத்தி கொள்ளவே முடியாது. தேவன் பலப்படுத்தினால் நீங்க பலனோடயே நடக்க முடியும். நீங்களும் அவங்கள பலப்படுத்தி கொள்ள சொல்ல முடியாதுங்க. அந்த இடத்துல நீங்க கிவ் அப் கொடுத்தா மட்டும்தான் தேவனாக செயல்பட முடியும். இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு ஏரியால போய் நின்னோம்னாலே ஏதோ ஒரு இடத்துல மண்டை எடுத்துன்னு போய் சொருவி என்னமோ ஆகி ஒரு மாதிரி ஆயிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா தேவன் அதை பொறுப்பெடுக்கிறப்போ தேவனுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை நடத்துவார். தேவனுடைய எபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோசிச்சது மாதிரியே இருக்காது, மற்ற எவனுக்குமே நடந்தது மாதிரி இருக்காது, உங்களுக்கு மட்டும் தனியா வேற மாதிரி நடக்கும். சொல்லுங்க எனக்கு அது நடக்குதுங்க, சொல்லுங்க எனக்கு அது நடக்குதுங்க. என் தலை மேல அந்த அபிஷேகம் இருக்குது. தேவன் என் மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். யாருக்கும் நடக்காததை எனக்கு கர்த்தர் நடத்துவார். ஏன்னா கர்த்தர் எனக்கு வழிகளை காண்பிக்கிறவராய், என் நியாயத்துக்கு வந்து செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ 29 எத்தனை வாசத்துல இருந்தோம்? 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர். இவர் தான் வந்து மேப்பே வச்சிருக்கிறார். பூமியின் கடையாந்தரம் அப்படின்னா யாருமே போகக்கூடாத இடமும் சில இடம்லாம் இருக்குது. அந்த இடத்தையும் அவர் தான் என்ன பண்ணாராம், அவருக்கு எல்லா மேப்புமே தெரியும். ஒரு சொல்லுங்களேன், அவர் எங்க லெஃப்ட் எடுத்தா எங்க ரைட் போனா அந்த டெஸ்டினிக்கு போய் சேர முடியும் எல்லாமே அவருக்கு தெரியும். சொல்லுங்க, பூமியின் கடையாந்தரங்களை படைத்தவர். சொல்லுங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் ஏன் சோர்ந்து போவதில்லைன்னா அவருக்கு வழி தெரியும். சொல்லுங்க, அவருக்கு வழி தெரியும். அவருக்கு இந்த பிரச்சனையில எப்படி வெளியே வரணுன்றதுக்கான எல்லா சோர்ஸும் எல்லா வல்லமையும் எல்லா எபிலிட்டியும் அதற்கான தேவதூதர்களும் அதற்கான கொடுக்கப்பட வேண்டிய ஞானத்தையும் அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வைத்திருக்கிறார். ரெடி பண்ணாமல கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே வைக்கல. அவர் விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அதை முடிவை பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கிறார். விசுவாசிக்கிற வேற என்ன கரங்களை தட்டி சொல்லுங்களேன். யோசேப்புடைய கனவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அங்கிருந்து வெளியெடுத்து போறார். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை நடப்பதற்காக அவர் சொல்லி ஆரம்பித்த ஒரு விஷயத்திலும் நீங்க கீழே விழ மாட்டீங்க. தேவன் கொடுத்த குடும்பம், தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற பலனால வருகிற வழிகளில் நீங்கள் சென்று கொண்டு உச்சிதமான காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிசாசு சொல்ற பொய் இதுல வழியே இல்ல, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறதுல செவி கொடுக்க மாட்டேன். நல்ல வாயத்தை சொல்ல, செவி கொடுக்க மாட்டேன். நீ வழி இல்லைன்னு சொல்றப்போதான் நான் இன்னும் மும்மயமா ஆண்டவர்கிட்ட வழி கேட்பேன். ஆமென் சொல்லுங்கள. நடக்கவே நடக்காதுன்னு பிசாசு சொல்றப்போதான் நடக்குன்னு போய் ஆண்டவர்கிட்ட உட்காருவேன். ஆமென் சொல்லுங்களேன். எரிகோ கோட்டையை சுத்தி வரப்போ 6 நாள் சுத்திட்டாங்க. 7வது நாள்
காலைல எந்திரிக்கிறப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், மென்டலியாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க யோசித்து பாருங்களேன். 6 நாள் சுற்றி வந்தாச்சா பெரிய பட்டணத்தை. 7வது நாள் காலையில் எந்திரிக்க சொல்கிறார் யோசுவா, எல்லாம் எந்திரிக்க வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு வந்து 7 டைம் சுற்றணும் அப்படின்றார். இல்லைன்னு சொல்கிறாரு, 7 டைம். 6 நாள் சுற்றுனது மட்டும் போதாது, 7வது நாள் 7 டைம் வேறு சுற்றணுமா? 6 நாள் ஒரு டைம் தான் சுற்றினாங்க, 7வது நாள் என்ன பண்ணுறாங்க, 7 டைம் சுற்றணுன்றாங்க. அப்போ மென்டலியாக ஃபிசிக்கலாக அவங்க இது எதுவும் நடக்காமல் இருந்தாலும் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் சுத்த போகிறேன் எந்திரிச்சு நடந்து போன அந்த ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை போல கர்த்தர் உங்ககிட்ட சிலதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செய்வாரு எந்திரிச்சு நின்று நடக்கிற அந்த ஃபோர்ஸில் சிலதெல்லாம் தானாகவே உடஞ்சி கீழே விழுது. ஆமே ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை, இதை நீ ஆமென் சொல்லுங்களேன். அவரே நீ 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 வலி இல்லைன்னு ஒன்ன, ஐயோ வலி இல்லையா அப்படின்னு சொல்ற கதை. அப்படியே இந்த பல்லு குத்துற குச்சி பார்த்தீங்களா, லெஃப்டில் போயிட்டியா, அது கொஞ்சம் யூ டர்ன் போயிட்டு வா அப்படின்ட்டு ரிலாக்ஸாக பேசுகிற கத்தர். ராமே சொல்லுங்களேன். எந்த இடத்துலையுமே பதட்டமே படாதவர். என்ன படாதவர்? ஆனால் ஒரே விஷயத்துக்கு மட்டும் பதட்டப்படுவார். நீ ஒரு காணாமல் போயிட்டோன்னா பதட்டப்பட்டுருவார். மற்றபடி வேற எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவருக்கு பதட்டமே வராது. ஆமென். ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, பழத்தை சாப்பிட்ட உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணல, அடப்பாவி சாப்பிடாத பச்சு சொன்னேனே அப்படின்னு இல்லை. ஆண்டுகிட்ட சில விஷயம் நீங்கள் உங்ககிட்ட ஆண்டு சொல்லியிருக்கலாம், இப்படி வேணா எப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை தாண்டி அதை அப்படியாவே வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஒன்று அவர் நெஞ்சில் பிடிச்சிக்க மாட்டார், அவ்வளோதானே இப்போ தட்டில் எங்கே ரொட்டி வர போகிற அப்படின்னு உட்காந்துருப்பார். ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு மண்டையில் போடுற பேர் அமைதியாரு, நானே அமைதியாகிறேன், நீ என்ன ரொம்ப துணிந்துக்கிறேன். ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். தேவனுக்கு முன்பதாக 1000 வழிகள் இருக்கிறது. நம்ம யோசிக்கிற ஒரே ஒரு வழி தான். என்னைக்கு இந்த ஒரு வழியை புற்றி நோக்கிறோமோ அது வரைக்கும் அவன் விட்டுட்டு வருவான் அப்படின்னு உட்காந்துருப்பார். எதை நீங்க ஒரு வழியில் அந்த ஒரு வழியில தான் நடக்கும், ஒரு வழியில தான் நடக்கும் டிராஃபிக்லேயே நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டிராஃபிக்லேயே நிற்கிற வரைக்கும் அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்க விளக்குற வரைக்குமே அமைதியான பண்றாரு, உட்கார்றாரு. ராமன் சொல்லுங்களேன். சொல்ல என்னைக்கு உங்க மைண்ட் செட் மாறுதோ, பக்கத்தில் பார்த்து சொல்ல, என்னைக்கு உங்களுடைய மனநிலைமை ஒரு வழி இல்லை கர்த்தரே வழியா இருக்கிறார் என்ற இடத்துக்கு வரீங்களோ அன்னைக்கு வழிகள் தாறுமாறா தெரியும். அப்படி போனாலும் போயிடலாம், இப்படி போனாலும் எப்படி போனாலும் போயிடலாமா அப்படின்ற லெவலுக்கு உங்க ஞானங்கள் வேற மாதிரி மாற்றப்படும். ஹல்லேலூயா. ஆமென். இளைப்படவும் இல்லை, ஐயாயோ இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஞானம் அறிவு புத்தி. சொல்லுங்க, ஞானம் அறிவு புத்தி. நான் உன்னை பார்த்தா ஏன் சிரிக்கிற? சொல்லுங்க, ஞானம் அறிவு புத்தி. ஞானம் எப்போ வரும்? ஆமா, ஒரு விஷயத்தை வந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு செய்யறப்போ ஞானம் வரும். அந்த ஞானம் தானாவே அறிவா மாறும். எப்படி அறிவா மாறும்? அதாவது செங்கடலை பிளந்தவரை துதிப்போம், செங்கடலை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஞானத்தினால் நடந்தது எல்லாத்தையும் இப்போ அறிவா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆமாவா? இப்போ அறிவா நமக்கு என்ன ஆயிடுச்சு? செங்கடலை பிறந்தார், எரிவு கோட்டையை உடைச்சார், அது பண்ணார், இது பண்ணார், இதெல்லாம் சொல்லுங்க அறிவு. ஸோ ஞானம் என்பது கர்த்தர் இடத்துல இருந்து டைரக்டா பெற்றுக்கொள்ற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சைக்கிள் இப்போ ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, சைக்கிள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டினது எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு செயின் அவுந்துச்சுமா என்னம்மா பண்ணுவேன்? செயின் போட்டு போவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டு போனீங்க, செயின் என்னன்னு தெரியாது, அதை பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு பிக்சர் போய் பார்க்குறீங்க, இதுன்னா அவுந்துருக்கு, இது மேலே தூக்கி வச்சா ஒரு வேலை செட் ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது பேர் தான் ஞானம். எது பேர் ஞானம்? உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் கை வச்சு நோண்டி என்ன பண்ணுறீங்க? மோசமாக மாற்றிட மாட்டீங்க, நல்லா இருக்கும். அது பேர் என்னது? ஞானம். இதை 10 டைம் செயின் அவுந்து போனாலும் 11 டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அறிவு. எது? இது பேர்
அறிவு. இப்போ புரிஞ்சுதா? நையா புரிஞ்சுதா ஐயா? ஓகே. அறிவு. இதை வந்து ரிப்பீட்டடாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இது பேர் புத்தி. சொல்லுவாங்களே அவங்க நல்ல புத்தியே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. புத்தினா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க. அது பேர் புத்தி. ஞானம் ஞானம் அறிவாக மாறுது. அறிவு அப்படியே புத்தியா? உங்கள் புத்தி நார்மலாகவே இந்த இங்கிலீஷ் இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கிலீஷ்லேயே பேசுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த கிளைசன் தான் கார் எடுத்தாங்களே, கார் எடுக்கிறது போனோமா, கார் எடுத்துக்க பின்னாடி உட்காந்து இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வரான். உன்னை இப்படி இங்கிலீஷில் பேசி பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா என்ன பார்த்தோன்னா அவன் யூஎஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறான். அதில் வந்து என்ன பண்ணோம், ஃபோனில் இங்கிலீஷில் வந்து பேசி என்ன பண்ணணும், சில அதில் அதை இன்னும் ஷைன்றான். இப்போது பேச ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு யோசித்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறப்ப எப்படி வந்திருக்கும், யூஸு வாசு, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போ இந்த விஸ்டம்ன்றது எல்கேஜி யூகேஜிலேருந்து அப்படியே ஏபிசிடி கொப்பந்தாடின்னு நம்ம படிச்சுட்டு வந்து எல்லாம் லாஸ்ட்டில் என்ன அறிவா மாறின அறிவு இப்போது புத்தியாக மாறி இருக்கு. ஒரு விஷயத்தை அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக உள்ளேருந்து எடுத்துன்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே அது உங்களோட புத்தியாக மாறிடுது. இங்கே தேவன் புத்தி உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் டிஃபால்ட்டாக என்ன தெரியுமா செய்ய வராரா, உனக்கு வழிகளை கொடுக்க வருகிறார், உனக்கு நியாயங்களை கொடுப்பதற்காக வருகிறார். வழிகளையும் நியாயத்தையும் கொடுப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு மனசு நமக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அநேக விஷயங்களை குறித்து கொஸ்டின்ஸ் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ராமன் சொல்லுங்களேன், இப்போ வாசிங்க அப்படியே கரெக்டாக அந்த 3 வசனத்தை வாசிங்களேன், 2 வசனத்தை முடியல. இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியும். 27 28 நம்ம சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் புத்தி என்னன்னா, எப்போதுமே நல்லது செய்கிற புத்தி நீங்க ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. சொல்லுங்க, அதை நீங்க ஆராயவே முடியாது. ஆராயவே முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு என்ன பண்ணணும், அமைதியாக உட்காந்துடணும். ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு அந்த விஷயம் பண்ணிடணும், இந்த விஷயம் பண்ணிடணும், தெரிலங்க என்ன பண்றது, அமைதியாக உட்காந்துருங்க. என்னங்க அமைதியா? ஆனால் நம்ம நிறைய பேர் அமைதியாக எப்படி தான் உட்காரோம், அமைதியாக உட்காந்துட்டு உள்ளே ஓடிட்டு இருக்கும். அது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல அப்படின்னா அது ஒரு ரேப் சாங் மாதிரி உள்ள தனியாக அப்படியே ரிலாக்ஸ். அந்த மன ரீதியில் தேவன் கிட்ட கனெக்டடில் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன் காமிப்பாராம். நீ அமர்ந்து இருக்கிறப்போ, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறப்போ. 6ஆம் நாள் யாரை உண்டாக்குனாரு? அரிணியாவை உண்டாக்குனாரா? யாரை உண்டாக்குனாரு? என்னங்க எந்த 6ஆம் நாள் கேட்குறீங்க? கரெக்டாக சொல்லுங்க அப்படின்றீங்களா? ஆதியாகம புஸ்தகத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 3வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 6வது நாள் யாரை உருவாக்குனாரு? மனுஷனை. அதில் டவுட், நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கா? 6வது நாள் தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். சொல்லுங்கள், 6வது நாள் உருவாக்குனார். 6ஆம் நாள் உருவாக்கிட்டு 7வது நாள் ஓய்வு நாள் கொடுத்துட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அவரோட கூட ஓய்ந்திருப்பது மட்டுமே முழு திட்டமாக வச்சிருக்கிறார். அவர்கிட்ட அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அது நடந்துடணும், இது நடந்துடணும், அதெல்லாம் வந்து நடந்துடும். எப்போ நடந்துடும்? அப்படியே அவர் கூட அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறப்போ, அப்படியே அவர் கூட அப்படியே அமர்ந்து இருக்கிறப்போ, இந்த யுத்தம் என்னுடையது அப்படின்னு தேவன் சொல்லுகிறதை பார்ப்பீர்கள். அது வரைக்கும் எப்ப என்ன பார்க்க மாட்டீங்க. யுத்தம் அவருடையது, அவருடையது அப்படின்னு உள்ள வந்து ஒரு மாதிரி ஆகும். யுத்தம் தேவனுடையது. ஆமா, வசனம் சொல்லுது. ஆனா உள்ள வந்து அங்க ஒரு போர் நடந்து இருக்கும். அங்க அருவாளத்தை வெட்டின்னு இருப்பீங்க. அவ எப்படா நடக்கும், இது எப்படா நடக்கும்ட்டு. சொல்லுங்க, எது எப்படி நடக்குது? நடக்காமலே போட்டுங்க. இது பேர் தான் விசுவாசம். ஆக்சுவலி விசுவாசம் எதுன்னு தெரியுமா? நீ வந்து நடக்காமலே போனாலும் நான் தேவனை நம்புவேன் அப்படின்ற ஏரியாவுக்கு நீங்க வரது பேர் தான் விசுவாசம்.
நம்பிட்டு உள்ள வந்து போராடுறீங்க பார்த்தீங்களா, நடக்குமா 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 சீனறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் அவ்விசுவாசம். நம்ம சொல்ல விசுவாசித்து பெட்ஷீட் இழுத்து போட்டு தூங்குங்கள். நீங்க வேணா தூங்கிட்டு எழுந்து பாருங்க, விசுவாசத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வேற மாதிரி மாறி இருக்கும். உள்ள போராட நீ என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா எத்தனை பேர் பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வந்து உட்காந்தீங்கன்னா லிஸ்ட் சொல்லுவேன். உட்காந்தீங்கன்னா லிஸ்ட் சொல்லுவேன். பாதி லிஸ்ட் இருக்கிறப்பவே உங்களுக்கு தண்ணி தாக எடுத்துரும். முக்கால்வாசி லிஸ்ட் போகிறப்போ உங்களுக்கு வயிறு கலக்கிடும். ஃபுல்லாக சொல்லி பிடிக்கிறப்போ உங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஒரு ஆபத்து சொல்லுங்களேன். இப்போ இத்தனையும் தாண்டி வந்து ரிலாக்ஸாக தூங்குற லெவலுக்கு உங்களுடைய மனசு கர்த்தர் இடத்துல லாக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எ ட்ரூ கிறிஸ்டியன். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை கொண்டவன் கிறிஸ்துவோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அப்படியே அவர் கூட இளைப்பாருகிற ஃபோர்ஸ் சொல்ல நடக்காட்டியும் பரவாயில்ல, என் அப்பா என் கூட இருக்கிறாரு. சொல்ல நடக்காட்டியும் பரவாயில்ல, என் அப்பா என் கூட இருக்கிறாரு. நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்களேன், நீங்க யோசித்த விஷயம் நடந்தே ஆகுன்ற ஏரியாவுக்கு வந்து நிற்கும். அது உங்களுக்கு நீல வேணான்னு சொன்னாலும் வந்து நிற்கும். நான் அந்த மாதிரி இந்த காரை பார்த்துருக்குறேன், என் மேரேஜை பார்த்துருக்குறேன், என் பிள்ளையை பார்த்துருக்குறேன், ராமேஸ்வரம் இந்த சர்ச்சை பார்த்துருக்குறேன், இந்த சர்ச்சோடைய கட்டடத்தை பார்த்துருக்குறேன். ராமேஸ்வரங்களேன் வேணான்னு சொல்லி நான் இந்த இடத்துல கூரை மட்டும் போடலான்ற முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினேன். ஆனால் கூரை இடமே கடைக்காட்டி பரவாயில்லன்ற லெவல் வரைக்கும் அந்த ரெஸ்ட்ல இருந்து அப்படி போய் இங்கே வந்து நின்று கூரை மட்டும் போட்டுக்கலான்ற ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்தையுமே இது எதுவுமே என்னோடய பிளானே கிடையாது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், அது கரெக்டாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனப்போ அங்கே வந்து ஒரு பாஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அதோடைய கர்த்தருடைய கிரியையை நீங்கள் என்ன இமேஜின் பண்ண முடியுமோ அதை இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கண்ணை மூடுறப்போ சர்ச் தான் இப்போ தேவை அப்படின்னு கண்ணை மூடி சர்ச்சு ஒரு ஹாலாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணது தான். என்னது இமேஜின் பண்ணதை இந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் நம்புகிறேன். ராமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ காணிக்கைப்பட்டியில் இருந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1700 வெறும் 700 வெறும் 700 சில்லறை 700 சில்லறை தான் இங்கே இடத்த ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த அமௌண்ட்டு. ராமேன்னு சொல்லுங்களேன். இதுவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துனதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் 1.5 லட்ச ரூபா ஆச்சு. 1.5 லட்ச ரூபாய்க்கெலாம் எந்த விதத்துலையுமே வந்து இல்லை. இப்போ நடந்த விபிஎஸ்ஸாக இருக்கட்டும், விபிஎஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ இருந்தது? நீ தாண்டா கோஆர்டினேட்டரு. எல்லாமே கம்மியான அமௌண்ட் தான், எதுவுமே வந்து செய்கிற மாதிரிலாம் இல்லை. நாளைக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும். முன்னாடி நாள் உட்காண்ட்ருக்குறேன், கிஃப்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியலன்னு தான் எனக்கு ஆன்சரு. ஆனால் உட்காண்ட்ருக்குறேன், திடீர்னு ஒரு கால் வருது. கால் பண்ணி என்னப்பா சார் சொல்லாமக்கெல்லாம் விபிஎஸ் நடத்துறீங்க? ஐயோ உங்கள்கிட்ட வேறு சொல்லியிருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு. சாரி பிரதர் தெரியாமல் சொல்ல அப்படின்ட்டு பேசினப்போ நான் அதான் வாங்கி கொடுத்துருப்பேன். இல்லை பிரதர், சரி இப்போ என்ன தேவை இருக்குது? இல்லை பிரதர் டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கணும், அது இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் போல், பாருங்கள் பிரதர் சும்மா பாதி அமௌண்ட் கூட சும்மா அமுச்சு விடுங்க நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்படின்னு வச்சிட்டேன். பார்த்தா அடுத்த நாள் காலைல டிஃபன் பாக்ஸையும் வாங்கிட்டு வந்து நிற்கிறார், எல்லா டிஃபன் பாக்ஸையும். ஸோ தேவனால் வழி இல்லைன்ற இடத்துக்கு எதுவுமே தேவன் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறார். நம்ம அவரை பார்க்க வேண்டிய டைமென்ஷனில் பார்க்கல. அதாவது ஆராய்ந்து முடியாத புத்தி கொண்டவர் என்கிற இடத்துல இருந்து அவரை இன்னும் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் எப்போதுமே அற்புதம் செய்கிற புத்தியோடு இருக்கிறவர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட தடைக்கு நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்ப்பீங்க, மனுஷோட கரத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க. ராமன் சொல்லுங்களேன், தேவனோட கரத்திலேருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா எடுக்கிற அளவுக்கு கொடுக்கப்படும். போய் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும், வாட்டர் கேன் இருக்கும் மேலே. ஆமென். நான் ஒரு கணக்கு சொன்னோம், பசங்க அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக வந்தாங்க, அதோட எக்ஸ்ட்ராலாம் இருக்குது. ஸோ சொல்லுங்கள், தேவன் எப்போதுமே அபர்டண்ட்டாக பிளெஸ் பண்ணுறவர். அபர்டண்ட் அப்படின்னா
அபண்டன்ட்டுக்கு தமிழ் என்னது? சம்பூர்ணமாய் பிளஸ் பண்றவர். சொல்லுங்க, சம்பூர்ணமாய் பிளஸ் பண்றவர். சம்பூர்ணமாய் பிளஸ் பண்றவர். உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அவங்கள சொல்ல நான் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் பிளஸ் பண்றவர். அதானே யோசித்தேன், அது யோசித்தானே சிரிச்சேன். சொல்லுங்க, சம்பூர்ணமாய் பிளஸ் பண்றவர். ஃப்ரெஷ்ன்றீங்களே, சைனீஸ் பாஷைக்கு அதை சொன்னா இப்போ இல்லை தமிழ் தானே பேசுகிறேன், நல்லா வாய்த்தான்னு சொல்லுங்க. சம்பூர்ணமாய் பிளஸ் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதுக்கு உங்க தகுதி அவசியம் இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவசியம் இல்லை. அவர் யார் என்ற மனநிலைமை தான் ரொம்ப அவசியம். சொல்ல, அவர் யார் என்று எனக்கு தெரிகிறது. நீ சில டைம்ல சில கோளாறுலாம் பண்றப்போ அவர் வந்து என்ன பாட்டு தெரியுமா பாடுறது? பகல் யார் என்று தெரிகிறதா இல்லையா? அவர் வந்து ரொம்ப கடுப்புல பாடுறாரு. யாருன்னு தெரியுதா இல்ல தெரியாம பண்றியா அப்படின்றவங்க கடுப்புல கேட்கிறாரு. ராமன் சொல்லுங்களேன், அவ்வளோ பெரிய கடவுளை வச்சுக்கிட்டு ஆஃப்டர் ஆல் நீங்க என்னென்ன பிரச்சனைகளோ அது டேஷ்ல போட்டுங்க, அதுக்கு நம்ம போராடுகிறோம். ஆமென். உங்க விசுவாசம் வளருவதாக. எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். அவர் கை நீட்டினால் பிசாசு ஓடுமா? அவர் அப்படின்னு தந்தாருன்னா எல்லாரும் வந்து எதிர்பார்த்து நிற்பாங்களா? தூதர்கள் எல்லாம் என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல போற, என்ன பண்ணணும்ட்டு. ராமன் சொல்லுங்களேன், அவர் என் பிள்ளைக்கு போய் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூதர் இறங்கி வந்துருவாங்க. சொல்லிட்டே இருங்க, கீழே போய் பண்ணி நிற்கிறோன்ட்டு. ஆமென் சொல்லுங்க. சரசர எல்லா வேலையும் நடக்கக்கூடிய உங்கள் நல்ல தகப்பன் வைத்திருந்தோம். நம்மளோட புத்தி நம்ம சில மனிதர்களுக்கு மேலேயும் சில தொழிலுக்கு மேலேயும் வேலைக்கு மேலேயும் சுத்தி இருக்கிற சில ஆட்களுக்கு மேலேயும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை நீ கரெக்டா வச்சீங்க அப்படின்னா தேவன் புத்தியாய் சில விஷயங்கள் அவர் செயல்படுகிறார் என்கிற இடத்துல அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப 29 வாசிங்க. 2 வசனம் உங்களுக்கு புரிஞ்சுதுல? 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அந்த புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சோர்ந்து போகிற மாதிரி இடத்துக்கு போயிட்டு அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் என்ன தராராம்? பலன் தரார். நல்ல சவுண்டா ஒரு 3 டைம் சொல்லுங்க. பலன் தருகிறார், பலன் தருகிறார், பலன் தருகிறார். சொல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறார். யாரெல்லாம் நல்லா சோர்ந்து போயிருக்கிறீங்க நல்ல சவுண்டா சொல்லுங்க, எனக்கு பலன் தருகிறார். சொல்ல, பலன் தருகிறார். அவர் நான் சோர்ந்து போயிருக்கிற டைம்ல பலனை கொடுத்தாருன்னா சோர்வெல்லாம் தாண்டி நீ மேல வந்து எகிரி குதிச்சு ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுகிற அளவுக்கு சில அற்புதங்கள் உன் வாழ்க்கைக்குள்ளாக நடக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு இப்ப பலன் இறங்குது. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பலன் இறங்குது. அவரோட புத்தியை நான் பார்க்கிறேன். அவரோட புத்தி என்னவா இருக்குன்னா அற்புதம் செய்கிறதாக இருக்கிறது. அந்த அற்புதம் எங்க நடக்குதுன்னா சோர்ந்து போகிற இடத்துக்கு, சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறது நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் சத்துவம் இல்லாதவனுக்கு சொல்லுங்க, சத்தே இல்லாதவனுக்கு அடே நிக்காச்சா அடே சாயிர மாதிரி ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருகிறார். விட்டமின்ஸை தராராம். என்ன தராரு? சொல்லுங்க, விட்டமின்ஸ் தராரு. நம்மளுக்கு இயற்கையாகவே தேவன் நிறைய விட்டமின்ஸை காய்கறியிலிருந்து சூரியன் எல்லாத்தையும் வச்சுக்கிறார். நம்ம இது வெளியும் போக மாட்டோம். சூரியன் பக்கம் ஐயோ நீ வந்து நீ இருக்கிறதுல நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிறதுல நீ இருக்காதே அப்படின்னு வெளியும் போக மாட்டோம், காய்கறியும் சாப்பிட மாட்டோம். சில கேஸ் இருப்பாங்களே, அது உங்களுக்கே தெரியும் யார் யாருன்ட்டு. சத்தானதே சாப்பிட மாட்டோம். ஆண்டவர் நீ அப்படியே தடன்னு ஆயிட்டேன் அப்படின்னா அவரு இது ப்ராசஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் அவர் உருவாக்குனார். அவர் தனியே உனக்கு வழியை கொடுத்து நியாயத்தை கொடுத்து உனக்குள்ள சத்துவத்தை கொடுப்பார். சத்துவான விட்டமின்ஸ் அர்த்தம். அப்படின்னு சொல்லல, உங்களுக்கு எங்க சத்து இல்லையோ அந்த இடத்துல சத்து கொடுக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. இந்த பொண்ணு சீக்கிரமா ஆறிடும் இல்லை. இப்போ தேவன் சொல்ல மற்றவனுக்கு நடக்கிறதை விட சீக்கிரமா ஹீலிங் நடக்கும். ஆமென். ஏன்னா இப்போ தேவனுடைய சத்துவம் வரப்போ அதுல இருக்கிற ஹார்மோன்ஸ் வேற மாதிரி செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். ராமன் சொல்லுங்களேன், தேவனை வந்து ஏதோ தேவனை தூரமா பார்க்காதீங்க, அவர் நம்மோடு பிணைந்து இருக்கிறவர்.
என்னோட ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாவும் அவர் கலந்து இருக்கிறவர். என்னோட எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னோட உடம்புக்குள்ள எல்லாம் இதில் கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்குள்ளெல்லாம் அவர் வெளிச்சு அடிக்கடிக்க அது அப்படியே எகிரி குதிக்குமா. ராமன் சொல்லுங்களேன். பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்களே, வேதியியல் தானே கரெக்டா? இயற்பியலா? இயற்பியல் கேப்ரியலா? என்னது? வேதியியல் தானே. கெமிஸ்ட்ரியில் தான் இது வருமா? கெமிஸ்ட்ரியில் என்ன வருது? ஆமாம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கெமிஸ்ட்ரி தானே வருது. இது இந்த இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்குள்ளே இருக்குது. தெரியல உங்களுக்கு? நீங்கள் உங்கள் உடம்ப, உங்கள் நகருக்கு பார்த்தீங்கன்னா, நகத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் வந்து அப்படியே கனெக்ட் ஆனது தான் உங்களுக்கு ஹோல் பாடி. இதில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. ராமன் சொல்லுங்களேன். எந்த பாடி மேலே தேவனோட பிரசனம் அடிக்கப்படுகிறதோ, தேவனோட வழி தெரியப்படுகிறதோ, எங்க தேவனோட நியாயம் தெரியப்படுகிறதோ, அது அப்படியே உருமாறதுக்கு ஆரம்பிச்சிடும். நோய்கள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. கீழே இன்னும் பயங்கரமான ஒரு வசனம்லாம் இருக்குது. ராமன் சொல்லல, உங்களுக்குள்ளெல்லாம் வந்து தேவன் வேற மாதிரி செயல்பட்டு உங்களை திருப்பி உயிர்ப்பிப்பார். வேற மாதிரி வெளியே வருவீங்க. உங்களுடைய ஃப்ளோ வந்து மற்ற மனிதர்கள் போல இருக்காது. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற ஃப்ளோ வேற லெவல்ல வேற மாதிரி இருக்கும். ராமன் சொல்லுங்களேன். 30ஆம் வசனத்தை வாசிங்க. அதே சோர்ந்து போய் சொல்றீங்க, நல்லா சவுண்டா சொல்லுங்க. இளைஞர் இளைப்படைந்து அவர்கள் கூட சோர்ந்து போவார்களா? ஆனா தேவனுடைய பலத்தை பெற்றவன் கொஞ்சம் அச்சனாக, தேவனுடைய சத்துவத்தை பெற்றவன் அவன் வேற மாதிரி செயல்படுவான். அவன் கிரியை வேற மாதிரி. இளைஞன் ஏன் போட்டிருக்கனா, இளைஞன் செய்ய முடியாத காரியத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்தினால சத்துவத்தை ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உங்க மூலியமாய் பெரிய பெரிய திட்டங்களை செய்து முடிப்பதற்கு அவர் இளைஞர்களை காட்டிலும் உங்களை செயல்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும். அந்த இந்த இளைஞர்னா யாரு? வாலிபர்னா யாரு? வா கருதாமா. ஆமாம், அந்த வயசுக்கு வந்து ஸ்டேஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இளைஞர். அவங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கும் பாரு, நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு ஓடுவாங்க பாருங்க. இருக்காத இதெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்களே, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. அவங்க இப்போ கள்ளத்தினா கூட என்ன ஆயிடுமா, சரக்குன்னு உள்ள எல்லாம் அரைச்சி வெளியே தள்ளுறோம். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. அவர்களை விட உங்களை கர்த்தர் எனர்ஜி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு அவருடைய பலனும் அவருடைய சத்து. இங்கே சோர்ந்து போய் தட்டினீங்கன்னா என்ன பண்றது? நல்ல உற்சாகமா தட்டி சொல்லுங்க, தேவனுடைய பலனும் தேவனுடைய சத்துவமும் என்னை இளைஞர்களை விட, வாலிபர்களை விட. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் என்ன பண்ணுவாங்களா? வாலிபர்களுக்கு தான் வந்து அப்பப்போ வந்து இந்த டெம்டேஷன்லாம் வரும், அப்படின்ற மாதிரிலாம் வரும். இவங்க கூட இடறி என்ன ஆயிடுவாங்களா? விழுந்துடும். ஆனால் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சத்துவம் இவர்களை தாண்டி பலனடைந்தவர்களாய் வேற மாதிரி உங்களை செயல்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இப்படி சொல்லிட்டு தான் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. 36 வசனம் அப்படின்னு நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும், அப்படியே வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், எனக்கு ஒரு பலன் வரும். அப்ப நான் எப்படி பறப்பேன் அப்படின்னா, கழுகு அப்படியே விரிக்கிற மாதிரி விரிச்சு பறக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். நான் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டேன், களைப்படைய மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய பலன் அல்ல, என் தேவாதி தேவன் எனக்குள்ள கொடுத்த பலன். சொல்லி எனக்குள்ள ஒரு பலன் இறங்கி இருக்கிறது. சர்வீஸ் டைம்ல இப்ப இறங்கி இருக்கு சில பேருக்குலாம். ராமேஸ்வரம் எனக்குள்ள ஒரு பலன் இறங்கி இருக்கிறார். எனக்குள்ள ஒரு சத்தம். ஸ்டைலெல்லாம் கை தட்டாம கொஞ்சம் வேற மாதிரி ரிசீவ் பண்ற ஏரியால கை தட்டி ராகனா ஷட்டரபா ரிகல்லபு கிரீமனா தெனிமனாகா. எஸ், அந்த பலன் உங்களை ஓட வைக்கும், உட்கார வைக்காது. சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். சத்துவம் இல்லாத உனக்கு கர்த்தர் சத்துவத்தை தருகிறார். இளைஞர்களை விட
வாலிபர்களை விட உங்களுடைய பலன் குன்றி போகாது. நீங்கள் தொடர்ந்து ஓடத்தக்கதாய் கை எடுத்து நல்லா தட்டி சொல்ல, என் மேல இருக்கிற பலன் அது அவருடைய பலன், என்னுடைய பலன் அல்ல. என் படிப்பினாலேயோ, என் ஞானத்தினாலேயோ, என் அறிவினாலேயோ, என்னோட உத்வேகத்தினாலேயோ, என்னோட உத்தியோகத்தினாலேயோ அல்ல, என் பிசினஸ்னால அல்ல, என் குடும்பத்தினால அல்ல. தேவாதி தேவனுடைய பலன் என் மேல. சத்தத்தை உயர்ச்சி. தேவாதி தேவனுடைய பலன் என் மேல இருக்கிறதுனால, அவருடைய சத்துவம் என் மேல இருக்கிறதுனால இன்னும் உயர்வே. ஹalleluya. ரிமானா ஷட்டரபலதனதனதனா. ஹalleluya. தேவனுடைய பலன் சாதாரணமானது இல்லை. ஆபிரகாமை பலனே இல்லாத டைம் பிள்ளையை பெத்துக்க செய்தது. ஆமென். ஈசாக்க 100 மடங்கு அறுவடை எடுக்க செய்தது. இரு பரிவாரங்களோட திரும்பி வருவதற்கு யாக்கோபுக்கு உதவி செய்தது. யோசேப்பு ஒண்ணுமில்லாமல் அடிமையாய் போன இடத்துல ராஜாவாய் நிற்க செய்தது. பார்வோன் விடவே மாட்டேன்னு சொன்ன கடின இருதயம் உள்ளவனை அவனுக்கு முன்பதாக நான் இப்படிதான்டா அப்படின்னு தேவன் காண்பிக்கத்தக்கதாய் மோசே போய் நிப்பாட்டி வேற மாதிரி பலனை காண்பித்தது. ராமே சொல்லுங்களேன். முன்னாடி வந்த செங்கடலை பிளக்க செய்தது, காடைகள் கேட்கிறப்ப காடைகளை வரை செய்தது. இதெல்லாம் மனிதனுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலும் தேவனுடைய சத்துவத்தினாலும் மட்டுமே. கமான் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில என்னுடைய பலன் அல்ல, தேவனுடைய பலனும் தேவனுடைய சத்துவமும் என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. சொல்லு, நிறைஞ்சிருக்கிறது. என் பிள்ளைங்க மேல நிறைஞ்சிருக்கு. சொல்லு, என் பிள்ளைங்க மேல அது நிறைஞ்சிருக்கு. என் அம்மா அப்பா மேல அது நிறைஞ்சிருக்கிறது. என் கணவர் மேல நிறைஞ்சிருக்கிறது. என் மனைவி மேல நிறைஞ்சிருக்கிறது. லேவி ரைடா உங்க சகோதர சகோதரிகள் மேல அது நிறைஞ்சிருக்கிறது. அவர்கள் நீ இப்ப யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்கள் அவருடைய பலத்தினால போக மாட்டாங்க, தேவனுடைய பலத்தினால. குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத சண்டைகள் இப்ப அவர் பலன் இறங்கி வருகிறப்போ அது உடைக்கப்படுகிறது. அவைகள் ஒன்றுமில்லாமல் போகிறார். இயேசுவின் நாமத்தினால I declare it in the name of Jesus. இயேசுவினால டிக்ளேர் பண்ணுகிறேன். இயேசுவினால டிக்ளேர் பண்ணுகிறேன். இப்பொழுது எல்லாரோட குடும்பத்து மேலும் அது நடந்து முடிவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. Amen, amen. கிராண்ட் பியானோ அப்படி எழுந்து நிற்போம். ராகாபோ ஷாட்டா கிராண்ட் பியானோ லேமா ராத்ரி தடகடதடா பிரேட்டோ கோபோ ராகாடதடகடா. அப்படி எழுந்து நின்று இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்துடைய முழுமை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாரத்திலே அவர் செய்து முடிப்பதற்கு, ஏன் அவர் வாரம் கணக்கெல்லாம் இல்லை, அவருக்கு தேவையானது 1 செகண்ட். அந்த 1 செகண்ட் நீ ஃபுல்லா அவருக்குள்ள நிறைஞ்சிருக்கிற அந்த 1 செகண்ட், அந்த 1 செகண்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது இந்த வேலையா கூட இருக்கலாம், ஏன் இன்னைக்கு சாயங்காலமா கூட இருக்கலாம், ஏன் இன்னைக்கு நைட்டா கூட இருக்கலாம். உன் அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இன்னைக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் முழுசா என்னோட பலன் அல்ல அவருடைய பலன் சொல்றவங்க? கம்மன் அப்படியே கரங்களை உயர்த்தி கம்மன் இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி இருக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ரேபா லா ஷாட்டரி மனகா ராகோபி ரேபிடா கடதனமோ பிரேக் ரேபோ எரிமனதடா. Thank you Father, thank you Father, thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Father, hallelujah, hallelujah. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Prepebe de kokroto lekreta mosheterida breakala bala. அப்படியே வாய்களை திறந்து நீங்க ஸ்தோத்திரங்களோடு நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரங்களோடு. எஸ், திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். கேட்டுக்கொண்ட வசனத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுகிற நேரம். எஸ், ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். எஸ், இந்த வார்த்தையை மாம்சமாய் மாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆவியானவர். எஸ், இந்த வார்த்தையாகவே இருக்க போறதல்ல, உங்கள் வாழ்க்கையில பலனாக அது மாறப்போகிறது. எஸ், கர்த்தர் சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறார். உடம்பு ரீதியாக இருக்கிற எல்லா சுகவீனங்களும் இப்போ கர்த்தர் சத்துவத்தினால நிரப்புகிறப்போவே அதெல்லாம் மாற்றப்படுகிறது. லேமரா ஷட்டரா கடதடகலா. வியாதி எங்க இருக்குதோ அதை நினைச்சுக்கங்க, கர்த்தர் இன்னைக்கு அது மேல ஒரு சத்துவத்தை கொடுக்கிறார்.
வியாதி அதை உங்களை விட்டு கர்த்தர் விலக்க செய்கிறார். அது முழுசாக உங்களை விட்டு வெளியேறப்படுகிறது. கர்த்தரோட சித்தம் வியாதி அல்ல, கர்த்தருடைய சித்தம் சுகம், கர்த்தருடைய சித்தம் ஆரோக்கியம், கர்த்தருடைய சித்தம் வியாதியே இல்லாத வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தினால இதோ ஒரு அக்கினியை நான் அனுப்புகிறேன். இதோ இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆரோக்கியமும் இதோ ஆவியானவருக்குள்ளாகிறது. இப்போ உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தேவனுடைய அக்கினி உங்க மேல இறங்குகிறது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி பெலன் இல்லாதல் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய பெலன் இதோ இப்பொழுது இறங்கி வருவதாக. நீங்கள் பெலனற்று போய் நிற்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ கர்த்தர் உங்களுக்கு மேல பெலனை கொடுக்கிறார். நீங்க பெலனற்று போய் நிற்கிற இடத்துல, சோர்ந்து போய் நிற்கிற இடத்துல கர்த்தர் இதோ பெலனை கொடுக்கிறார். எங்க சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, எந்த பிரச்சனை உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தர் உங்க மேல ஒரு பெலனை கொடுக்கிறார். ரீபாலா ஷட்டரபல கடதடபா சத்துவம் இறங்கி இருக்கிற கிருபைக்காக நன்றி. ஓடினாலும் களைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெலன் அது தெய்வீக பெலன், நீங்க மாம்சீக பலத்தினால் அல்ல. இப்பொழுது ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தருடைய சத்துவம் இறங்குறதுனால இப்பொழுது விட்டு வெளியேறு என்று பேசுகிறார். சிலதெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி மறைச்சிட்டார். சிலதெல்லாம் ஆண்டவர் சில வியாதிகள் எல்லாம் ஆல்ரெடி மறைச்சிட்டார். சிலதெல்லாம் வேற மாதிரி வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சிலதெல்லாம் மறைஞ்சு போனதாக நீ எண்ணிக்கொண்டிருக்குது. அது ஓகே, நம்ம ஜோம் பண்ண காணாம போயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. சில ஏரியால அது அப்படியே எங்க ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு முழுசா அவைகளை முழுசா வெளியே பிடுங்கி வெளியேற்றுகிற முழுசா எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முழுசா பிடுங்கி வெளியேற்றப்படுவதாக. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். எல்லா நெஞ்சு பகுதியில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் இயேசுவின் நாமத்தில் குத்துற மாதிரி இருக்கிற வழிகள் இருந்து எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறப்படுவதாக. இடுப்பு வலிகள், இடுப்பில் இருக்கிற எல்லா வேதனைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிற இப்பொழுது விலகி போ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சத்துவம் உங்க மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பலனற்று போய் நிற்கிற இடங்களில் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி முடிப்பேன், இந்த பிரச்சனை எப்படி முடியும், என் வாழ்க்கை எப்படி முடியும், இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற காரியங்கள், குடும்பத்தை பத்தி யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இதோ நல்ல பலனை கொடுக்கிறார். என்ன பலனாக வேணுமோ அந்த பலனாகவே இதோ வருகிறார் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நீ எங்க சோர்ந்து போய் நிற்கிறாயோ அந்த சோர்வின் இடத்தை கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு கர்த்தர் இதோ பலனாக வருகிறார். இதோ கர்த்தர் பலனாக வருகிறார். பலனை பெற்றுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. பலன் இதோ இறங்கி வருகிறது. உச்சந்தல மேல, நெத்தி பகுதி மேல, நெற்றி பகுதி மேல. எஸ், சில பேருக்கு நெற்றி பகுதி மேல யாரோ தொடுகிறது போல, யாரோ தொடுகிறது போல. கமான், ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆவியில கர்த்தர் சில பேரோட நெற்றி பகுதியை தொடுகிறார். இது அபிஷேகம் கடந்து வருகிறது. உங்க எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்கள் எண்ணங்களில் மறுரூபங்கள் இதோ இப்பொழுது நடக்கிறது. எஸ் ஃபாதர், ஹalleluya. அவர் வலியை மறைத்து போட்டார். வலி ஆண்டவருக்கு தெரியலன்னு சொன்னது, நியாயம் கர்த்தருக்கு எட்டலன்னு சொன்னது. அவர் பார்க்காமலா இல்லை, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான விடைகளை அவர் ஆல்ரெடி நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இப்ப நீ சென்று கொண்டிருக்கிற பாதைக்கான விடுதலை கர்த்தர் ஆல்ரெடி முன்குறித்து வைத்திருக்கிறார். உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க ஆசையே, உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு மகிமையே. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பதாக மகிமையே, ரோமினா மாஷாதாரா மனதா, மகிமையே, 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 மகிமையே. எஸ், அந்த மகிமை மட்டும் தான் வாஞ்சன்னு சொல்றவன். மகிமைனா தேவனே கூட வர. மகிமையே,
கொள்ளும். அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். அக்கினியின் பிளவாய் என்னை மாற்றும். அக்கினியின் பிளவாய் என்னை மாற்றும். சொல்ல, அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். அக்கினியின் பிளவாய் என்னை மாற்றும். அக்கினியின் பிளவாய் என்னை மாற்றும். அனலின்றி வாழ்வதிந்த, அனலின்றி வாழ்வதிந்த வாழ்வு அனலாக எரிய செய்யுமே. ஓ, அனலாக எரிய செய்யுமே. அனலின்றி வாழ்வதிந்த வாழ்வு. அனலின் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அவுட் ஆஃப் தி ஸ்டேஷன்ல இருக்காதீங்க. தேவன் கூட நடக்கிறப்பவே உங்களுக்கான அற்புதம் இப்பொழுதே நடக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமையே, மகிமையே, வாஞ்சையே, பிரசனம். இதோ உன் இருதயத்துக்கு மேலாக தேவனுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. மகிமையே, மகிமையே, வாஞ்சையே, வாஞ்சையே, குழப்பங்கள், குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜித்த போது யூதராஜ சிங்கத்திடம் அடைபல புகுந்தேன். அவர் பெரியவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய புத்தி கொண்டவர். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களை மாற்றுவார். எங்க அவிசுவாசமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் விசுவாசமாய் மாற்றுவார். வழி தப்பி போன இடத்துல வழிகளுக்குள்ளால் கூட்டிக் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். வழி தெரியாம நான் இல்லப்பா, நீ எங்க கூட வழியாகவே இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வழியே நீர்தானையா, என் நியாயம் நீர்தானையா,
நியாயம் நீர்தானையா. சொல்ல என் பலனே, என் பலனே நீர்தானையா. என் சத்துவம், என் சத்துவமே நீர்தானையா. என் பலனே, என் பலனே நீர்தானையா. என் சத்துவம் நீர்தானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசையை அவர் பார்த்து சொல்லுங்க. என் ஆசையே நீர்தானையா. என் ஆசையே நீர்தானையா. என் எல்லாமே, என் எல்லாமே. நீ சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாமாகவே செயல்படுவார். சொல்லுங்க சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. எல்லாமே, என் எல்லாமே நீர்தான். எஸ், டெலிவரன்ஸ் நடக்குது. தடைகள் இப்பொழுது உடைவதாக, வியாதிகள் விலகி வெளியேறட்டும். என் சுகமே, என் சுகமே நீர்தானையா. என் ஆரோக்கியம், என் ஆரோக்கியம் எல்லாமே, என் எல்லாமே, எனக்கெல்லாமே நீர்தானையா. என் ஐஸ்வர்யம் நீரே, என் ஐஸ்வர்யம் சொல்லுங்க. சம்பாத்தியம் நீங்கப்பா, சம்பாத்தியம் நீங்க தானப்பா. என் வருமானம், என் வருமானம் நீர்தானையா. என் சம்பாத்தியம், என் சம்பாத்தியம் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி வருமானம் நீர்தானையா. சொல்லி என்னோட தொழிலே நீங்க தான்ப்பா. என் தொழிலே நீர்தானையா. என் வேலையை நீங்கப்பா, என் வேலையை நீர்தானையா. என் படிப்பு, என் படிப்பு நீர்தானப்பா. என் ஊழியம், என் ஊழியம் நீர்தானையா. சொல்ல என் பலன் நீர்தானப்பா, என் பலனே நீர்தானையா. என் சத்துவம், என் சத்துவம் நீர்தானையா. அவருடைய கரங்கள் வைத்து அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், ஓ இனிமையானவர் இயேசு. அவருடைய பிரசன்ஸ் ஃபில் ஆகி அழகானவர், அழகானவர் இயேசு, இனிமையானவர், ஆட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த காசு பணம், காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. ஓ காசு பணம் இல்லாம, ஓ முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத. கரங்களை உயர்த்தி நான் உடைஞ்சு போய் கிடந்த
சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய ஓடி எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு யோனாவை போல நான் அடித்தட்டினே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே உங்களுடைய சித்தத்தை விட்டு தூரமா போனாலும் என்னை விட மாட்டீங்கப்பா சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் போட்டாலும் விடமாட்டீரே ஓடி போனாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாகிலும் வீட்டு வந்தீரே அப்படியே தனிமையில இருக்கிறீங்களா அவர் விட்டு தூரமா போனவர் இருக்கா ஆண்டவர் உனக்காக மீனை அனுப்பி அவருடைய சித்தத்துக்குள்ளாக கூட்டிக் கொண்டு வருவார் நீ தைரியமாய் நடப்பாய் தயங்கி தயங்கி நடக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் சித்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக உன்னை பிளேஸ் பண்ணுகிறப்போ நீ யாரை கண்டு தலை குனிந்து நடக்க மாட்ட தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர் நான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எங்க ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு பேதுரு மறுதலிஸ்ட் தூரமா உட்கார்ந்து இருக்கிறப்போ அவனை தேடி இயேசு கூப்பிட சொன்னார். பேதுருவையும் இன்னொரு சீஷனையும் வர சொன்னார். ஏன்னா இழந்து போனவனுக்கு தான் தேவன் அதிகமாக தேவை. ஒண்ணும் இல்லாம உணர்கிறவனுக்கு தான் தேவன் அதிகமாக தேவை. அந்த இல்லாமையில அப்படியே சோர்ந்து போய் உக்காந்து இருக்கிற உனக்கு இயேசு ரொம்ப அதிகமாகவே தேவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே பேதுருவை போல உன்னை மறுதலித்தாலும் நீங்க அப்படியே என்னை கைவிடுகிறது இல்லை தேவன் இல்லப்பா. வழி தப்பி போனாலும் அப்படி உங்க கூட வர வர என் யோசனை தானாகவே மாறுது, என்னோட டெஸ்டினி தானாகவே மாறுது, என் வாழ்க்கை நோக்கங்கள் சீரமைக்கப்படுகிறது. தேங்க்யூ ஃபாதர். நிற்கிற எல்லார் மேலேயும் இந்த வசனத்தை ஏதோ நான் பேசுகிறேன். கழுகுக்கு சமானமான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஓடினாலும் நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம், களைப்படைய மாட்டோம். உங்களுடைய சத்துவமும் உங்களுடைய பலனும் எங்களை நிரப்பி இருப்பதாக. நாங்கள் கீழே விழுந்துட மாட்டோம். கீழே விழுகிற மாதிரி போற இடத்திலும் கர்த்தர் அடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற எங்க தேவன் எங்களோடு உண்டு. தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ராபோஜனத்துக்கு நேராக திரும்புவோம். சேர் எடுத்து வரமா டி மைனர். அன்றன்றுக்கான தேவைகள் யாவையும் உன் கரம்